₹25,000 இருந்தா போதுங்க. இப்ப பிளாட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்ஜெட்ல வாங்கவே முடியாது சார். ஓகே, அத நம்ம ஓபன் சேலஞ்சா சொல்லலாம். ஓபன் சேலஞ்சா சொல்லுது. 40 அடி ரோடு, 33 30 அடி ரோடுங்க. வாலிபால் கோர்ட், இன்டோர் கிரிக்கெட்டுங்க, இன்டோர் ஜிம் எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ள பிளான் பண்ணியிருக்கோம் சார். 10 நிமிஷத்துல கேஎம்சிஹெச் போயிடலாம். கிழக்கு வடக்கு கார்னர் சைட் அவைலபிளா இருக்கு. நம்ம சைட் பிரைஸ்ல இருந்து 70% லோன் நம்ம பண்ணி தரோம் சார். வீடா எடுக்கிற மாதிரி இருந்தா 85% வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம். 85 வரைக்கும் பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ் நம்ம வந்துட்டு ஃப்ரீ மெயின்டெனன்ஸாவே நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். இன்னத்தோட வீடியோல நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் கோயம்புத்தூர் சிட்டி லிமிட்டுக்குள்ள ஒரு இடம் வாங்க நினைச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இது மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். ஆனா விலை நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் ஈஸியா வாங்கக்கூடிய விலையில கொடுத்துட்டு இருக்காங்க. டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்றதுக்காக நம்ம கூட பிரதர் இருக்காரு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர் வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். சொல்லுங்க பிரதர், நம்மளோட ப்ராஜெக்ட் நேம், இப்போ நம்ம நின்றுக்க லொகேஷன் எங்க அப்படிங்க நம்ம மக்களுக்கு சொல்லுங்களேன். சார் நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தோம்னா ஒலிவியாங்க. சூலூர் அப்பநாயக்கம்பட்டி இருக்கு இல்லைங்க, கோயம்புத்தூர் சூலூர் அப்பநாயக்கன்பட்டி. அப்பநாயக்கம்பட்டில இருந்து கரடிவாய் ரோட்ல தான் நம்ம சைட் இருக்குங்க. சோ இது வந்து நம்ம மெயின் ரோட் இல்லையா பிரதர்? ஆமா சார், அப்பநாயக்கம்பட்டி டு கரடிவாய் ரோடுங்க. சோ நீங்களே பார்க்கலாம், இது நம்ம வந்து மெயின் ரோடுக்கு அப்படியே ஆப்போசிட் கிராண்ட் என்ட்ரன்ஸ், மிகப்பெரிய ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா எவ்வளவு ஏக்கர் ப்ராஜெக்ட் தெரிஞ்சுக்கலாங்களா? அது 36 ஏக்கருங்க. 36 ஏக்கர். ஆமாங்க. இப்ப ஃபேஸ் 1 வந்து பார்த்தோம்னா ஒரு 18 ஏக்கர் ஃபேஸ் 1ங்க. 364 சைட் வருதுங்க சார். உள்ளுக்குள்ள போய் அப்படியே அமினிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த அமினிட்டிஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏர்லி மார்னிங் டைம் ஷூட் எடுத்துக்கிறோம். இந்த அட்மாஸ்பியரே வேற லெவல்ல பீஸ்ஃபுல்லா ரொம்ப காமா இருக்கு. சோ இத பத்தி அப்படி எங்களுக்கு சொல்லுங்க பிரதர். பிரதர், நம்ம பண்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு காமா இருக்கிற ஏரியால தான் நம்ம சூஸ் பண்ணுவோங்க. ஓகே ஓகே. காமா இருக்குங்கிறதுக்காக இது காட்டுக்குள்ள எல்லாம் நம்ம பண்ணலைங்க. சரிங்க. சுத்தி பாருங்க, நிறைய குடியிருப்புகள்லாம் இருக்குங்க. பேக்ராப்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் எக்கச்சக்க வீடுகள் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ப்ராமினன்டான இடத்தை தான் நம்ம வந்து சூஸ் பண்றோம் இல்லீங்களா? குடியிருப்பு மத்தியிலயும் ரோட் ஃபேஸ் மெயின்லயும் தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் சூஸ் பண்ணுவோம். சார் நம்ம கம்பெனி நேம் வந்து பார்த்தோம்னா ஆர்ஆர் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ்ங்க. கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கோங்க. 15 வருஷம்? ஆமா சார். கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல மட்டுமே ஒரு 20-25 ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிருக்கோம் சார். இது நம்ம ஒலிவியா எத்தனாவது ப்ராஜெக்ட் தெரிஞ்சுக்கலாங்களா பிரதர்? இது ஒலியா வந்து 23வது ப்ராஜெக்ட்டுங்க. கமிங் இன்னும் 2 ப்ராஜெக்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு சார். ஸ்டார்டிங் ஆக்சுவலா இது எவ்வளவு ஏக்கர்னு சொன்னீங்க பிரதர்? இது ஆக்சுவலா 36 ஏக்கருங்க. 36 ஏக்கர். ஃபேஸ் 1 வந்து எவ்வளவு சொன்னீங்க? ஃபேஸ் 1 வந்து 18 ஏக்கருங்க. 18 ஏக்கர். இப்போ அம்யூனிட்டிஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா என்னென்ன ஹைலைட் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க? ஹைலைட்டா வந்து பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு செக்யூர்டா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. சைட் சுத்தி ஆரம்பத்திலே வந்து பார்த்தோம்னா 36 ஏக்கருக்குமே ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்த 36 ஏக்கருமே ஃபைல் ஃபவுண்டேஷன் போட்டு ஃபுல்லா காம்பவுண்ட் பண்ணி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி கொண்டு வந்து கேட்டட் தான் சார். சூப்பர். சார்ஜ் நல்லா கிராண்டா கொடுத்துட்டு இருக்கோம், ரெடி ஆயிட்டு இருக்கு. ரோடு வந்து பார்த்தோம்னா 40 அடி ரோடு, 33 30 அடி ரோடுங்க. ஓ, இருக்கிறது கம்மியே 30 அடி தான். 30 அடி தான் கம்மிங்க. வெளியில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20-23 அடி ரோடு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்மள 24 அடி ரோடு 23 அடி ரோடு கொடுத்தா போதுங்க. நம்ம வந்துட்டு கொஞ்சம் கிராண்ட் சௌரியமா 30 அடி ரோடு தான் கொடுத்துருக்கோம். அது தார் ரோடு தான் கொடுக்குறோம். தார் ரோடு தாங்க. ட்ரைனேஜ்ங்க ஆர்சிசி ஸ்லாப் பண்ணி ட்ரைனேஜ் பண்ணிருக்கோம் சார். ஓகே, சோ ட்ரைனேஜும் இங்கே இது பண்ணிருக்காங்க. இது டோட்டலா நம்ம இந்த ஹோல் ஏக்கருக்குமே அப்படியே ப்ரொவைட் பண்றோம் இல்லீங்களா? ஆமா சார். முக்கியமான விஷயம் தண்ணிங்க. தண்ணி வந்து பார்த்தோம்னா ஓவர் டேங்க் 60,000 லிட்டர் ஓவர் டேங்க் பண்ணி இண்டிவிஜுவல் பைப் கனெக்ஷன் கொடுத்துறாங்க. இந்த 60,000 கொள்ளளவுங்கிறது வந்து ஃபேஸ் 1க்காக மட்டுமே. அப்புறம் வந்து பார்த்தோம்னா அத்திக்கடை வாட்டர் கனெக்ஷன் இனிஷியலாவே உள்ளுக்குள்ள பைப் கனெக்ஷன்லாம் போட்டாச்சுங்க சார். நம்ம நேம் புக் பண்ணிட்டோம்னா எடுத்துக்கலாங்க. சூப்பர். சரிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாங்க. ஓகே. 2 செட்டப்பா பார்க் கொடுக்குறோங்க. ஒன்னு சில்ட்ரன்ஸ்க்கு, ஒன்னு அடல்ட்டுக்குங்க. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா முன்னாடி என்ட்ரன்ஸ்ல நீட்டா கொடுத்துறோம் சார். அடல்ட் பிளே ஏரியா வந்து பார்த்தோம்னா 1 ஏக்கருங்க. அதுல வந்து பார்த்தோம்னா டர்ஃப் கிரவுண்ட் வருதுங்க. இந்த 1 ஏக்கர் முழுக்க இதுக்கு மட்டுமே நம்ம ஒதுக்கிருக்கோம். உள்ளுக்குள்ள வந்து பார்த்தோம்னா வாலிபால் கோர்ட், இன்டோர் கிரிக்கெட்டுங்க, இன்டோர் ஜிம் எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ள பிளான் பண்ணிருக்கோம் சார். ஏதாச்சும் ஒரு டைம் பாஸ் பண்ணனும், ஏதாவது ஈவினிங் டைம் ஒரு விளையாடணும், நம்மளோட இதுக்குள்ளே எல்லாமே வேலையை முடிச்சிடலாம். வெளியில போகணும் அவசியமே இல்ல. அது இல்லாம வந்து பாரு வாக்கிங் ட்ராக் பண்றவங்க, அதுக்கப்புறம் சிட் அவுட்டிங் ஏரியா மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கோம் சார் உள்ளுக்குள்ள. அது போக வந்து பார்த்தோம்னா மரங்களுங்க. நம்ம என்னதான் காமா இருந்தாலும் மரம் நம்மளுக்கு தேவைப்படும். கம்பல்சரி வந்து பார்த்தோம்னா 12 அடி மரம் கொடுக்குறேன் சார். அடல்ட் ட்ரீஸ் தான். ஓ சரி. நம்ம சின்னதா எடுத்தோமே ஒரு 12 அடி இதுல தான் கொடுக்குறாங்க. மரங்கள் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கிராசரி ஷாப் உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சோ நம்ம காம்பவுண்டுக்குள்ளே கிராசரி ஷாப். காம்பவுண்டுக்குள்ளே கிராசரி ஷாப் வந்து சூப்பர். ஆமா, ஏன்னா 36 ஏக்கர் ப்ராஜெக்ட் அப்படினால அத்தியாவசியத்துக்கு நம்ம எங்க வெளியில போக வேண்டிய அத்தியாவசியம் உள்ளே இருக்குங்க. வெளியே போக வேண்டியது இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஈபிங்க கரண்ட் கம்ம உள்ளுக்குள்ளே வந்துருந்தேன் சார். அது போக சோலார் சிஸ்டம் லைட் பண்ணிடுறோம் சார். உள்ளுக்குள்ளே பண்ணி கொடுத்துறோம். ஆமா சார். அதுக்கப்புறம் முக்கியமான வந்து பாதுகாப்பு வந்து பார்த்தோம்னா சிசிடிவி சர்வேலன்ஸ்ங்க. சரிங்க. சைட் சுத்தி ஃபுல்லாவே சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்குங்க. ஓகே. 24/7 செக்யூரிட்டி இருப்பாங்க. சரி. நம்ம உள்ள இருக்கிற காம்பவுண்ட்ல இருக்கிற பீப்பிள் தவிர வெளில யாரும் வர முடியாது, போக முடியாது. ஆமா சார். ஓகே, நல்ல ஒரு சேஃபா ஃபீல் பண்ணலாம். சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்குங்க. ஓகே. நம்ம இந்த பட்ஜெட்லயும் ஒரு தரமா கொடுக்கலாம் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கோம். சோ இந்த பட்ஜெட்ல தரமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த பட்ஜெட் என்ன எங்களுக்கு தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன் சார். நிறைய இருக்கு சொல்றது. ஓ, இன்னும் நிறைய இருக்கு. ஆமா சார். ஓகே, பாதலாம் பிரதர். ஒரு இடம் வாங்க போறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா கம்பல்சரியா குழந்தைகளுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நம்ம ப்ராஜெக்ட் சுத்தி முத்தி இருக்கிற ஸ்கூல் காலேஜஸ்ல என்ன நீங்க சொல்லுங்களேன் சார். நம்ம ப்ராஜெக்ட் சுத்தி இருக்கிற வந்து ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தோம்னா மெயின் ரோட்ல இருந்து சைட்டுக்கு வர தூரத்திலேயே வந்து பார்த்தோம்னா 2 ஸ்கூல் இருக்குங்க. ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலுங்க. இன்டர்நேஷனல். ஆமா சார். ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. அனுகிரகா மந்திர் ஒன்னு இருக்குங்க. சரிங்க. வெஸ்ட்
பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்று இருக்கு சார். காலேஜஸ் எடுத்துட்டோம்னா நம்ம சூழல் வந்து பார்த்தோம்னா நல்லாவே தெரியும் சார். ஆர்விஎஸ் தான் சார். கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சு சூலூர்னாலே கம்பல்சரி ஆர்விஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குங்க, இன்ஜினியரிங் இருக்குங்க, டெக்னாலஜி இருக்குங்க சார். ஸ்கூல்ஸ் காலேஜ் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி நம்மளுடைய ப்ராஜெக்ட் சுத்தி மீது இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன் சார். ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆரம்ப சுகாதார மையத்தில் இருந்துங்க ஓகே பெரிய ஹாஸ்பிட்டல் வரைக்குமே இருக்கு சார். அதாச்சும் கிளினிக், பாலி கிளினிக், மல்டி கிளினிக் எல்லாமே இருக்கு சார். எல்லாமே தோராயமா நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து எவ்வளவு நிமிஷம் தூரத்துல அக்சஸ் பண்ண மாதிரி இருக்கும்? பார்த்தோம்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல ரீச்சபிள் தான் சார் இருக்கு அந்த இதுல. ஆமா சார். சரி, இன்னொன்னு எல்லாத்துக்குமே தெரியணும்னு பார்த்தோம்னா கேஎம்சிஹெச் இருக்குங்க. கோயம்புத்தூர்ல கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்குமே தெரியும் சார். பக்கத்துல தான் இருக்கு சார். இங்க 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ரீச்சபிள் தான் சார். 10 நிமிஷத்துல கேஎம்சிஹெச் போயிடலாம். சரி, ஓகே. அதே மாதிரி நம்மளுடைய சைட்டை பொறுத்த வரைக்கும் லோன் ஆப்ஷன்ல எங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லுங்களேன் சார். லோன் வந்து பார்த்தோம்னா 70% நம்ம சைட் பிரைஸ்ல இருந்து 70% லோன் நம்ம பண்ணி தரோம் சார். அதாவது லேண்டுக்கு சொல்றீங்க? ஆமாங்க. ஓகே. இது போய் எனக்கு வீடு வேணா நீங்க பில்டும் பண்ணி கொடுப்பீங்க சார். இப்போ ஆரம்பத்திலே வந்து பார்த்தோம்னா ஒரு 30 வீடு நம்ம பிளான் பண்ணிருக்கோம் சார் ரெடி டு பில்ட். ஓகே. ஏன்னா நம்ம லேண்டா மட்டுமே கொடுக்க வேண்டாம். இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் வெறும் லேண்டா மட்டும் கொடுத்தா அது நல்லா இருக்காது சார். புரியுது. நிறைய பேர் ரெடி டு பில்டும் நம்மள்ட்ட கேக்குறாங்க. இது பண்ண ப்ராஜெக்ட்ல பார்த்தோம்னா ரெடி டு பில்ட் இருக்கான்னு கேக்குறாங்க. அதனால வந்துட்டு சரி இவ்வளவு பெரிய கிராண்டா பண்றோம். ரெடி டு பில்ட் வந்து ஒரு 30 வீடு உடனே பண்றோம். 30 யூனிட் இப்ப கொண்டு வர போறோம். ஆமா. லேண்டுக்கு வந்து 70% லோன் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஓகே. அதே மாதிரி இப்ப நான் வீடா எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துல எவ்வளவு சதவீதம் பண்ணி கொடுப்பீங்க? வீடா எடுக்கிற மாதிரி இருந்தா 85% வரைக்கும் பண்ணி கொடுப்போம். 85 வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நீங்க அப்ப அந்த ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி அவங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்தா 90% கூட மூவ் பண்ணி கொடுப்போம். இப்போ வரைக்கும் என்னென்ன அம்யூனிட்டிஸ் சுத்தி முத்தி இருக்க லேண்ட்மார்க்ஸ்ல என்னன்னு சொல்லிட்டீங்க. சந்தோஷம். அடுத்து ஸ்டார்டிங்கே சொன்னது என்ன சொல்லிருந்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு யாருனாலும் இந்த அளவுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிருந்தீங்க. அந்த பட்ஜெட் தான் என்ன அப்படிங்கறத அடிச்சு உடச்சு சொல்லுங்களேன் பிரதர். சார் வெறும் 25,000 ரூபாய் இருந்தா போதும் சார். ஓகே. 25,000 ரூபாய் இருந்தா போதுங்க. உங்க பிளாட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம். பிரதர் இது ஆக்சுவலா 36 ஏக்கர் மிகப்பெரிய மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். ஆமாங்க. ஆனா கையில வெறும் 25,000 ரூபாய் இருந்தா 25,000 ரூபாய் இருந்தா போதுங்க. நீங்க பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணனுமே உங்களுக்கு லீகல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. சரிங்க. நீங்க 100% இல்லைங்க 200% கிராஸ் செக் பண்ணிக்கலாங்க. ஓகே. செக் பண்ணி அப்புறம் அடுத்த ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணலாங்க. நீங்க லோன் போற மாதிரி இருந்தா ரிமைனிங் பேமெண்ட் உங்களுக்கு 70% லோன் பண்ணி கொடுத்துறோம். இல்ல ரெடி கேஷ் பண்ற மாதிரி இருந்தாலுமே கரையத்துக்கு ஒரு 1 டேக்கு முன்னாடி நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நீங்க திருப்பி எல்லாமே ரீசெக் பண்ணிட்டு நம்ம கரையத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம் சார். அதே மாதிரி இப்ப நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது பெர் சென்ட் என்ன ரேட்னு எங்களுக்கு சொல்லுங்களேன். 580ங்க சார். 5,80,000 ரூபாய் ப்ரீ புக்கிங் ஆஃபர் சார். இது ஆக்சுவல் ரேட் வந்து பார்த்தோம்னா 6.25 lakhsங்க. ப்ரீ புக்கிங்கா 580 கொடுத்துட்டு இருக்கோம். 580 கொடுத்துருக்கோம். இந்த ப்ரீ புக்கிங் ஏதாவது செட்டன் டைம் பீரியட் வரைக்கும் தானா இல்ல எப்படிங்க பிரதர்? சார் டைம் பீரியட் வரைக்கும் தாங்க. இப்போ நம்ம ஜூலை எண்ட்ல லான்ச்சிங் பிளான் பண்றோம் சார். ஜூலை எண்ட். ஆமா சார். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. என்னன்னா வந்து பார்த்தோம்னா இப்போ வர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆமா. நீங்க பாக்குறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு 50% அம்யூனிட்டிஸ் தான் சார். ஓகே. ஓகே. இன்னும் 50% இருக்குங்க. கம்ப்ளீட்டா நம்ம சொன்னதெல்லாம் இதாகும் போது ரேட் ரிவைஸ் பண்ணிடுவோம். ஆமா சார். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே ஒரு கம்பெனி திட்டத்தட்ட இந்த துறையில 15 வருஷம் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நல்லபடியா செஞ்சு கொடுத்தீங்கன்னா தான் நினைச்சு நிக்க முடியும். சோ அந்த அளவுக்கு ஆர்ஆர் பில்டர்ஸ் நம்பி நம்ம உள்ளுக்குள்ள பண்ணலாம் சார். அதே மாதிரி இந்த 25,000 ரூபாய்ங்க நம்ம ஏதோ கேமராக்கா கிமிக்ஸ்க்கால சொல்லல. ஆமா. 25,000 ரூபாய் இருந்தா போதும் சார். ஓகே. உங்களுக்கு ரெசிப்ட் போட்டு கொடுத்துருவாங்க. பிளாட் நம்பரோட ரெசிப்ட் போட்டு கொடுத்துருவாங்க. கையோட லீகல் புக் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலவங்களுக்கு இந்த வாஸ்து சாஸ்திர படி எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கிழக்கு பார்த்ததா வேணும், வடக்கு பார்த்ததா வேணும், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம கிட்ட கிழக்கு பார்த்த சைட் எல்லாமே மேக்ஸிமம் அவைலபிளா இருக்குங்களா? கிழக்கு வடக்கு கார்னர் சைட் அவைலபிளா இருக்கு. கிழக்கு வந்தோம்னா அவங்களுக்கு எந்த சைட் பிடிச்சிருக்கோ தாராளமா பார்த்து வாங்கிக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சார். சூப்பர் பிரதர். மினிமம் 1.25 சென்ட்ல இருந்து 6 சென்ட் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. இவ்வளவு டீடைல் சொல்லிட்டீங்க. சந்தோஷம். அடுத்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சார்? நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார். என்னன்னா கோயம்புத்தூர்ல இடம் வாங்கணும் எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்குல்ல சார்? கண்டிப்பா. இவ்வளவு பெரிய டவுன்ஷிப்ல உங்களுக்கு மெயின் ரோட் ஃபேசிங்ல இந்த மாதிரி பட்ஜெட்ல வாங்கவே முடியாது சார். ஓகே. அத நம்ம ஓபன் சேலஞ்சா சொல்லலாம். ஓபன் சேலஞ்சா சொல்லுது. இந்த மாதிரி ஒரு அம்யூனிட்டிஸ் இருக்கிற ஒரு கேட்டட் ப்ராஜெக்ட்ல இந்த ரேட்லங்கிறது கிடைக்கவே கிடைக்காது சார். அந்த ஆஃபரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சரிங்க, வீடா பண்ற மாதிரி இருந்தாலும் சரிங்க, இல்ல ஒரு என்ஆர்ஐ பீப்புள்ஸ் அப்ராட்ல இருக்கிறவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கோயம்புத்தூர்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க தான் சரிங்க சார். நம்பி பண்ணலாங்க. உங்க கூட ஆர்ஆர் பில்டர்ஸ் இருக்காங்க. உங்களோட ஃபியூச்சர் growthக்கு நாங்க கேரண்டிங்க சார். அதே மாதிரி இப்ப நம்ம ஒன் ப்ராஜெக்ட் வந்து சேல் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அதோட நம்ம வந்து டாடா பை பை சொல்லிட்டு எல்லாம் போறது இல்ல சார். அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸும் கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணுவோம். 2 இயர்ஸ் நம்ம வந்துட்டு ஃப்ரீ மெயின்டெனன்ஸாவே நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். ஓகே. வந்து பார்த்தோம்னா ஃபேஸ் 2 முடிஞ்சு உள்ளுக்குள்ள மொத்தமாவே ஒரு 800 யூனிட் வந்துருங்க. மினிமம் ஒரு 300 வீடுகள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சார். ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க கையில நம்ம ஒப்படைச்சிருவோம் சார். ஓகே ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார்.